இனிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி ஓணம். நமக்கு இன்றைக்கி ஒரு பர்சனல் டியூட்டி ஒன்று இருக்குது, நம்ம அதை போய் பார்ப்போம். சரிங்களா? நமக்கு கிடச்ச டியூட்டி நம்ம வந்து உருட்டுன்னு செஞ்சு முடிக்கிறோம். அவ்வளோதான். எங்கே ஒன்றும் இல்லைங்க, காந்தி நகர்லேருந்து நமக்கு சௌரிபாளையம். அதுக்கு முன்னாடி நம்ம வண்டி மெயின் வந்து வண்டி எடுக்க முன்னாடி வந்து வண்டிக்கு தண்ணி எல்லாம் செக் பண்ணிக்கிடணும். நிறைய பேர் கூலிங் வாட்டர் நம்மளும் ஊற்றினாலுமே நமக்கு வண்டி கொஞ்சம் பழைய வண்டினால அடிக்க தேவைப்படும். இன்னொன்று வந்து வண்டி எடுக்க முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, ஜீவராசிகள் வண்டியை சுற்றி ஜீவராசிகள் படத்தோட வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லாம் நான் பார்த்துட்டு தான் வண்டியை எடுத்துகிட்டு நம்ம வண்டியோட அடையாளம் தாய் முத்தாரம்ம தான். அதுக்காக நீங்கள் வந்து வேறு மதத்துக்காரன்னு எதுவும் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காங்க ஐயா, அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்கய்யா. எனக்கு வந்து என் மதம் விருப்பம் நான் வச்சுருக்கிறேன். ஒரு மதத்திலும் ஒரு தெய்வங்கள் வந்து முக்கியமானது. சரிங்களா? அப்படியே போய்ட்டு இருக்கும்போது நம்ம ஐஸ்கிரீம் வண்டியை பார்த்தேன். ஒரு டைம் வாங்கி சாப்பிட்டேங்க, வேறு லெவலில் இருந்துச்சு ஐஸ்கிரீம். வேணா வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் இல்லைங்க, இது ஃப்ரீயாக ரோட்டில் பார்க்கும்போது பார்த்தது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், நல்ல தரமாகவும் இருக்கும். அப்படியே சௌரிபாளையத்துக்கு அப்படியே கிளம்புவோம். போய்ட்டு இது நம்ம இது பீளமேடு பாலங்க, இந்த பாலம் ஏறி இறங்கும்போது தான் கொஞ்சம் இதாக இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து இறங்கும்போது கொஞ்சம் பாருங்களேன், இப்போ 3 சின்ன பசங்க ரோடு கிராஸ் பண்ணதுக்கு வண்டி வருது ஒரு மெத்தட் இருக்குது. ஏன்னா மெயின் ரோடு, அதுக்கு வரும்போது தான் பெரிய பசங்க. ஏன்னா வீட்டில் வளர்ப்பு அப்படி இருக்குது, பிள்ளைகளை எந்த லெவலுக்கு வளர்க்குறாங்கன்னு பாருங்கள். பைனாமல் ரோடு வழியே போகிறோம், போயிட்டு அப்படியே அப்படியே சௌரிபாளையம் வந்துச்சு. சௌரிபாளையத்தில் மெட்ரோ எதுவும் ஏற்றலைங்க, எங்கள் மம்மி தான், எங்கள் அம்மாவை தான் பிக்கப் பண்ண வந்திருந்தேன். ஏன்னா நான் பீளமேலில் இருக்கேன், அம்மா சௌரிபாளையத்தில் இருக்குது. இன்றைக்கி ஏதோ லீவுன்னு சொல்லி வரேன்னு சொன்னாங்க. அப்படியே அவங்கள பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் பீளமேடு கொண்டு வந்து போகணும். எங்கள் அம்மாவை பார்த்துக்கங்க. நன்றி மக்களே, பாய்.